பட்சியை போலவே நடந்து வருகிறார். அன்ன பட்சினா என்னம்மா? அன்ன பட்சினா என்னம்மா? பாலக்க பட்சி. அவள் தீவிரத்துக்கு பிறந்தவளுக்கு அதே. அன்ன பட்சினா சாப்பாடுல போடுவாங்களே அந்த பட்சி தானே? அது இல்லம்மா, எங்க வீட்டுல சாப்பாடுலாம் மீதம் வந்துச்சுன்னா அன்ன பட்சி போடுவோம். ஓஹோ, சாப்பாடுல மீதினா அன்ன பட்சி போடுவீங்க. எப்படி அன்னத்துல பட்சி போட முடியும்? சாப்பாடு நல்ல, அதாவது அன்னபட்சி என்று சொன்னால் அது ஒரு வகை பறவை. பறவையா? அது அன்னப்ப ரவை. ரவை இல்லடா, பறவை. அன்னப்ப ரவை கேசரிக்குன்னு நல்லா இருக்கும். அந்த பறவையினுடைய தன்மை என்ன தெரியுமா? அதாவது பாலையும் தண்ணீரையும் ஒன்றாகவே சேர்த்து வைத்தால் பாலை மட்டும் மருதுமாம், தண்ணீரை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுமாம். அந்த பறவை வந்து தண்ணி போடாதோ? தண்ணி போடாது. தண்ணி போடாத பறவை அன்னப்ப ரவை. தண்ணினாலே பிடிக்காது. அது மட்டுமல்ல, அந்த பறவை நடக்கக்கூடிய சமயத்திலே தன்னுடைய பாதத்திற்கும் நோகாமல் பூமிக்கும் நோகாமல் அப்படியே பின்னல் நடைபோட்டு நடந்து வரும் ஆனந்தான பறவை. அப்ப முன்னே ரொம்ப சாஃப்டான ஜீவராசின்னு சொல்லு. ஆமா, அதே போன்று நடந்து வருகின்றாள் மாயமோகினியார்கள். ஜல் ஜல் என்று காலணிகள் ஒலிக்க, பக்கத்தில் வருகின்றாள் மாயமோகினியார்கள். அப்பா அசுரர்களே, தேவர்களே, உங்களுக்குள் என்னப்பா சண்டை போடுறீங்க? யாரோ தெரியல, ஒரு பொருத்தமே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டையாவே வருது. எப்பவும் சண்டை போடுறது எங்களுக்கு பழக்க மாதிரி போச்சு. ஆமா, இப்போது எதனால் சண்டை தெரியுமா? இதற்காக அமிர்தம். அமிர்தத்தை பங்கு வைப்பது எங்களுக்குள்ள பங்கு சண்டை. பங்குக்கு சண்டையா? எப்பா இருக்க போய் யாராவது சண்டை போடுவாங்களா? பங்குக்கு நாம சண்டை போடணும். உங்கள் கையில் இருக்கிறதை அமிர்தம், இந்த அமிர்தத்தை என்னுடைய கையிலே கொடுத்தீர்களே என்று சொன்னால் இல்ல, உங்களுக்கு நாம் சரிபாதியாக பங்கு வைத்து தருவேன். நாங்க பெண்களை நம்பவே மாட்டோம். பெண்களை நம்ப வேண்டாம். என்ன நம்புங்கப்பா? ஐயோ, நீ கிணி வைக்கப்படுகிறதே நம்பி கெட்டாலும் பரவாயில்ல. ஒன்னோடி நம்பி நம்பி கிடக்கும் போது ஆசையா இருக்கு. மோகினா பேயின்னு சொல்லுவாங்க. அது மோகினி யாரு? அப்படியா? ஆமா, இது மோகினிதான் தெரியுமா? பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. அப்புறம் மோகினா உண்மையான அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை கண்ட உடனே மோகம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்களை மோகினி என்று உரைப்பார்கள். அப்படியா? இவளெல்லாம் பார்த்தவன் சும்மா இருப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கொண்டுட்டு போயிடலாம் ஒரு எண்ணம் வரும். சாக்கு முடைய கெட்டி கடலுக்கு வந்து போட்டுருவான். உனக்கு பொறாம, நீ அதே மாதிரி இருக்க முடியும். அவன் என்னைய கொஞ்சம் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, நாளைக்கு நேரம் வரும். பெருமைப்படுத்த நான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. எனவே அமிர்தத்தை பெண்ணுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். வாங்கி இந்த மாய மோகினியானவர்கள் சொல்கின்றாள், அப்பா தேவர்களே, இந்த அமிர்தத்தை சாப்பிட வேண்டுமே, ஆனால் தேவரெல்லாம் ஒரு வரிசை ஒரு வரிசை ஒரு வரிசை ஒரு வரிசை மறுவரிசை கட்டவே
சரி, தேவாதி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாகவே சேர்ந்து நாங்க சேரவே மாட்டோம். அப்படியா? எங்களுக்கும் பொருளாது. அவன் சண்டகரை. நாங்க தனி கூட்டம். சரிப்பா, அவங்க தனி கூட்டம். அப்ப நீங்க தனியா இருங்க, அவங்க தனியா இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும். தனியாகவே இருந்து சரி, ஒரு கையை கட்டி சரி, ஒரு கையை நீட்டி கண்ணை மூடி வாயை பொத்தி பய பக்தியோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் நீ சொன்னா, அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இல்ல சுனாமி, இன்னும் ஒரு சுனாமி வந்து உன்னை கரை சேர்த்து கொண்டு போயிட்டாலும் சரி, போனாலும் சரி, நான் இருந்த இடத்தில் அசைவதாக இல்லை, பிறகு எனக்கே சொந்தம். அடே சுனாமி வந்தா நீ இருந்த இடத்தையே காணாது. நான் என்ன சுனாமி வந்தாலும் சரி, இல்ல உங்க மாறி வந்தாலும் சரி, நான் இங்கேதான் இருப்பேன். அப்படியா? நாளைக்கு சாயங்காலம் பணத்தை வந்து விரட்டி வந்தாம நான் போக மாட்டேன் என்று சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் சரி பார்த்த இந்த மாய மோகினியானவள் அமிர்தத்தை தேவாதி தேவர்கள் வரிசையிலே பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். வரிசையும் தீர்ந்தது, தெய்வ அமிர்தமும் தீர்ந்தது. மாயமாக தோன்றி வந்த மோகினியானவள் மாயமாகவே வருகின்றாள். கிடைக்கும் கிடைக்கும் என்று காத்திருந்தார்களே அசுரர்கள். அசுரர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, ஏய் தம்பி, அதாவது பெண்ணையும் காணல, அமிர்தத்தையும் காணல, ஒன்னையும் காணலடா. பொய் சொல்லாதடா. ஆமலே பாரு, அந்த பிள்ளைய பார்த்த உடனே நான் என் கனவுக்குள்ள ஒரு காதல் கோட்டை கட்டி வச்சிருந்தேன். அந்த கோட்டை இடிஞ்சு போச்சு. கோட்டையில கரையா முடிச்சு போவ. ஐயோ, அந்த பிள்ளையா 5-6 பாம்பு வந்து கரையான தின்ன. அந்த பிள்ளையாவது இருக்காது பாருங்க. அவர் அந்த நேரமே போயிட்டா. போயிட்டாளா? எல்லாரும் ஏமாத்துக்கார பிள்ளைகளாக இருக்கு. அழுதுகிட்டு இருக்கா. நானும் ஒன்று கிடைக்கும் இனியும் இந்த தெய்வாதி தேவர்கள் விடலாமா? விடக்கூடாதுடா என்று சொல்லி ஓடோடி வருகின்றார்கள் கீதாசுரர்கள் எல்லாம். அடே தேவர்களே, எங்களுடைய பாக இருப்பதையா, எங்களுடைய பாக அசுரர்கள் எல்லோரும் அடித்து கொடுமைப்படுத்துகின்றார்கள். அடிவதை தாங்க முடியாத தேவாதி தேவர்கள் மீண்டும் அந்த மாயவன் பரந்தாமனையே நினைக்கின்றார்கள். பார்த்தார் மாயவனாகிய கண்ணன். கோபம் மாயவனுக்கு. தேவாதி தேவர்களுக்கு ஒரு இது என்று சொன்னால் எடுத்து வைப்பது நம்முடைய கடமை என்று சொல்லி தனது வலது கரத்திலே நீங்காது சுழன்று கொண்டிருக்க சுதர்சனம் என்று சொல்லப்பட்ட சக்கராயுதத்தை ஏகி பாதாள தேசத்திலே விடுகின்றார். அந்த சக்கரத்திற்கு வயதோடி அசுரர்கள் இறந்தார். அசுரரும் பாதாளத்தில், இறந்தார் அசுரரும் பாதாளத்தில், இறந்தார் அசுரரும் பாதாளத்தில். பாதாளத்தில்
ஐயோ, பணிந்தவர்கள் உயிர் தப்பினார்கள், எதிர்த்தவர்கள் உயிரிழந்தார்கள். ஆமா, அதிலே சதன் ராட்சசி என்று சொல்லக்கூடிய பெண்மணியானவள் ஆனவள் அந்த சக்கரத்தை கண்டு அறிவோம் நமோ நாராயண என்று நாராயண மந்திரத்தை சொல்லுகிறார். நினைத்தது சக்கராயுதமானது. இவன் நம்முடைய பக்தை என்று சொல்லி அவளுக்கு மட்டும் காட்சியானதை கொடுத்துவிட்டு கும்பகுடம் திருவிளக்கெல்லாம் ஏற்றி வைத்து முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானை நினைத்து 12 வருடமாகவே தவமிருக்கின்றாள் இந்த ராட்சசியானவள். அதாவது என்ன 13வது வருடத்திலே பகவான் முன்பிலே தோன்றி கேட்கின்றார். அம்மா பெண்மணி, வணக்கம் சுவாமி. எதனால் நினைத்து கடிதமும் கொடுத்து கொண்டிருக்கின்றாய்? சுவாமி, அதாவது எதற்காக தெரியுமா? தாங்களை நோக்கி தவம் இருந்தேன். எதற்காக? தங்களுடைய அருளினாலே எனக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை வேண்டும். அதாவது சூரியன் அடைந்தும் அடையாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் சரி, உனக்கு குழந்தையானது கிடைக்கும் என்று சொன்னால் நல்ல குழந்தையாக இருக்காது. அப்படியா? இப்போது சென்று விட்டு ஒரு சமயத்தில் வந்தால் நல்ல குழந்தைக்கு நானே வரம் தருவேன். சுவாமி, நாளையில இருந்து எனக்கு நல்ல காலம் பிறக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு இடையதைக்கு போட்டுட்டீங்களே சுவாமி. குடுகுடுப்புக்கார வேண்டும் சொல்லிட்டு போல. நல்ல காலம் பிறகு இந்த கொஞ்சம் மணிக்கூர் தான் இருக்கு. கொஞ்சம் எவ்வளவு நேரம்? இது பாருங்க சுவாமி, நேரத்தை இப்ப பார்க்க முடியாது சுவாமி. இத பாருங்க, சொல்லிடு. நான் குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தேனே, நல்ல நேரம் பார்த்தா தவம் இருந்தேன். இல்லை, தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்தீர்களே, அதுவும் நல்ல நேரம் பார்த்தா காட்சி கொடுத்தீர்கள். இல்லை சுவாமி, என்ன குழந்தைக்கு வரம் தாருங்கள் என்று சொன்ன உடனே நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே. சரி, பாருங்க, எனக்கு மட்டும் குழந்தைக்கு வரம் தரல தரல. தங்களுடைய மனம் என்றால் என்ன, நாட்டம் என்றால் என்ன என்று அறியாதவள் இவள் அரக்கி. இவளுக்கு வரம் கொடுப்பது நம்முடைய கடமை என்று பெண்மணி என்னுடைய அருளால் உனக்கு உடனடியாக குழந்தை பிறப்பு சென்றோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி என்று தன்னுடைய மனையிலே வந்தாள் இந்த பெண்மணியார்கள். பகவானுடைய சொல் பழுது போகாத வண்ணம் ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதி என்பதற்கு இணங்க அந்த இரவிலே அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அழகானவர் ஆண் குழந்தை. பெற்றெடுத்தால் ஆண் குழந்தையை பாலூட்டி சப்பானை வந்து முத்தம் கொடுத்திடுவான். குணனம் பாலையனும் வளர்த்து வளரான்.
இருப்பாரு, டீச்சர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்கடா. அம்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? ஸ்கூலுக்கு போறதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறா. ஏ அம்மா கண்டுபிடிச்சிட்டியே. ஸ்கூலுக்கு போக கிளைக்கு தமிழ்ல சொல்லிருக்கேன்னா எப்பவுமே தயாரா இருப்பேன் தாயி. அப்படியே இருக்கணும், எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பா. அம்மா என்னடா எல்லாரையும் கூப்பிட்டு தான் இருக்காங்கம்மா. எதுக்கு? ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப அம்மா கிட்ட வந்து கேட்டுடலாம்ல. அந்த 2 நாளைக்கு கூட ஒரு ஆளு சொன்னாங்க, என்ன மாடு மாதிரி சுத்தி தெரியால ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி நீ என்ன சொன்ன? நான் தானே சொன்னேன் சொல்லிடு. ஸ்கூல்ல டீச்சர் ஒன்னும் அழகா இல்ல, அதனால போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்ன? ஆமா. பாருப்பா, அம்மா அழகான டீச்சர் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு நான் அனுப்புறேன். ஐ ஜாலி. நீ படிக்க போறியா இல்ல டீச்சரை பார்க்க போறியா? பாரு, அதாவது ஒரு நாளைக்கு முடிஞ்சு போனா 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரம் வீட்டுல முடிச்சிருப்போம். மற்ற நேரம்லாம் ஸ்கூல்ல தான் முடிச்சிருக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. கண்ணுக்கு லட்சணமா இல்லாத இடத்துல இருந்தோம்னா நமக்கே புரட்ட விட்டு உறங்க வந்துடாது. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். நான் யார் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க முடியுமா? இது பாருப்பா. சரி, நீ எப்படிலாம் பள்ளிக்கூடத்துல போய் படிக்க போறீங்க எனக்கே தெரியல. என்னடா? டீச்சரோட கிளாஸ்ல சேர்த்து சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னது? வாத்தியாரோட கிளாஸ்ல சேர்த்து விட்டான்னு செய்ய வீட்டுல பொண்டாட்டிட்ட சட்டை போட்டு நல்லா அடி வாங்கிக்கிட்டு சரி அந்த கோவத்தை வந்து பிள்ளைகிட்ட காட்டு வருமா? அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா டீச்சர்ல அப்படி இல்ல. எப்படி இவ்வளவுதான் சண்டை போட்டுட்டு வீட்டுல அப்படியே ஒரு காலை போட்டு ஒரு கால அடிச்சிருவா. அடிச்சுட்டு எங்க பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப பாசமா பாடம் எடுக்கிறேன். ஒரு டீச்சர் உண்டு. அந்த டீச்சர் யார பார்த்தாலும் இப்படி இப்படி கை வைப்பாங்க. உனக்கு மட்டும் பாடம் எடுத்துச்சாலும் அப்படியா? ஆகட்டுவே என்று சொல்லி அருமையாகவே பள்ளியில் சென்ற மாலைகள் சொல்லெல்லாம் படித்து வருகின்றான். பாருங்கள், அறிவை கொண்டு வேண்ட நாட்டை துணி படித்து அப்பா என்று வழி படித்தார். கொஞ்ச நாள் சென்றதுதான் தான் என்ற ஆணவம் அவனுக்கு வருகின்றது. ஆனால் இவன் ஆணவத்தோடு ஆண்டு வந்த காரணத்தினாலும் இவனுடைய நாட்டிலே வந்தவர் ஒரு சிலம் காலடி எடுத்து வச்சான்னு வச்சுக்கியா இடத்தே இல்லாம ஆக்கிடுவான். ஆமா, அதே மாதிரி இந்த பத்மாசுரன் என்று அரசாட்சி புரிந்தானோ சரி பத்மாசுரன் சுரு இல்ல அசுரன். ஆமா, சுரு சுரந்தர வரும். அந்த அசுரன் காலடி எடுத்து வைத்த நேரத்தில் சரி மாறி என்று சொல்லப்பட்ட மழையானது பாதாள தேசத்துல பெய்யாமல் அங்கே எப்படிப்பட்ட பஞ்சம் வருகிறது பாருங்கள். நாழியது உருண்ட பஞ்சோ பஞ்சோ Hey!
உருண்ட கொஞ்சம் மண்மணிகள் தோற்ற கொஞ்சம் தாலி கலட்டி கொடுத்தால் தவிடு கூட கிடைக்காத பஞ்சம். வாழிக்காமா மனசுன்னு கண்ணே, மனசு தமிழெல்லாம் சாப்பிடுவானா? ஆமா. தமிழ் சாப்பிட்டா மாடு மாதிரி. ஐயோ, தவிடும் கருப்பட்டி போட்டு சாப்பிட்டு அழகா இருக்கும். இல்ல, தவிடு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குழு குழுப்பா இருக்கிறோம். ஆனால் இப்படியாகவே 12 வருடமாகவே மழையில்லாமல் பஞ்சமானது ஏற்படும் பொழுதே பார்த்த இந்த வல்லதற்கிறார் நினைக்கின்றால் மந்திரி கஜானாவின் இருப்பு நிலை குறைந்து கொண்டே வருகிறதே. தூர் தட்டி 5 நாள் ஆகியாச்சு. கூறு கட்டி தூர் தட்டு டீ குடிக்க போனாங்க. ஏன்னா கூடு கட்டி 5 நாள் ஆச்சு. ஒன்றும் கெட்டதுக்கு வழி இல்ல. எப்பா இத பாரு, நாட்டு மக்களுக்கு மேல் வரிக்கு மேல் வரிகளை எல்லாம் போட வேண்டும். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட வரிகளை போடுகின்றான் பாரு. மாட்டு வரி மாட்டு வரி அநியாய வரிகள் வைத்தார். வீட்டு வரி வேலை வரி விதவிதமாய் வரிகள் வைத்தார். அப்படியே வல்லது வட்ட பலகை மேலே வாய்ந்த தலை முடிய ஒரு மலை மன்னல் தலைக்கு மேலே தொந்தரே மன்னல் தலைக்கு மேலே தொந்தரே மக்களியால் சூழ அதன் மத்தியிலே இரும்பு கம்பத்தனை நாட்டி அதன் மீது ஒரு வட்ட பலகையின் மேலே யமராஜன் அப்படி ஜம்முன்னு கொலுவாக இருக்கின்றார். பார்த்தாலும் இந்த வல்லவர்கள் சுவாமி அதான் ஒருவரை கொண்டு வந்து ஒரு பெரிய வட்ட பலகை எடுத்திருக்காங்களே. ஆமா, அவருடைய தலைக்கு மேல ஒரு மலை தொங்குது. ஆமா, ஆறு சுவாமி ஆறு. இப்ப யமனுக்கு சமன் என்று ஒரு பெயர் உண்டு. அது எப்படி வந்தது? நீதி நெறி தவறு ஏதாவது நடந்து விட்டால் அந்த மலையாத அற்று அவருடைய தலையிலே விழுந்து சரி கீழே ஓடும் அக்கறை ஆற்றிலே விழுந்து இறந்து சாம்பல் ஆகி விடுவார். என்ன உயிர்களை பிடிக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு இப்படி ஒரு தண்டனை காத்திருக்கிறது என்று சொன்னார். பூலோக மக்கள் எவ்வளவோ தவறுகளை செய்துவிட்டு கடைசியில் நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன தெரியும்? நான் அப்படிப்பட்டவனா? என்னை பார்த்து எப்படி பேசலாம்? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆமா, அப்படி சொல்லி முடிச்சிருவான். எல்லாம் சொல் பொருட்கால வாழ்றாங்க சுவாமி. அவங்களுக்கு தண்டனை இருக்கும் அல்லவா? நிச்சயமா உனக்கு எல்லாம் தண்டனை உண்டு, கண்டிப்பா உண்டு, வருத்தப்படாத. உண்டா? ஆமா,
அந்த இருக்கும்பா இருக்கும். அந்த இடத்தை சென்று பார்ப்போமா? உனக்கு காட்டாமையா போவோம். எனக்கு பார்க்கணும் சுவாமியான்னு சொன்னா என்னென்ன தவறுக்கு என்னென்ன தண்டனை தெரிஞ்சுட்டா சரி தெரிஞ்சுட்டுனா நம்ம கூட்டத்துல இருக்காங்கள என்ன தண்டனை நம்ம இப்ப இறக்கிடுவோம். அப்படியா? ஆகட்டுமே என்று சொல்லி அப்பா இதோ ஒருவனை கொண்டு வந்து கொடு தூண்டில் போட்டு ஆட்டுகின்றானே சுவாமி இருந்தானே கொண்டை குறைத்தவனை குறைமறை காலவனை குறைமறை காலவனை கப்பத்தி காட்டுவார் சகித்து நிறைய வேலையை வாங்கிவிட்டு இவன் சரியானபடி கூலி கொடுக்க மாட்டான். அது உண்மைதான் சாமி. ஆமா. ஐயோ வீட்டு வேலைக்கு ஆள விட்டு என்ன பாடுபடுத்திட்டாங்க தெரியுமா? என்னது? ஐயோ அதை செய்யுங்க இங்க செய்யுங்க. அவர் 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சு பார்த்தாரு. அது மட்டுமா? அவருக்கு இங்க வேலை செஞ்சாரு காணாதுன்னு சொல்லி வீட்டுல கூட்டிட்டு போய் அந்த லைட்ல மாட்டு இந்த லைட்ல மாட்டு அந்தாரப்பா இந்தாரப்பான்னு என்ன வேலை செய்ய சொல்றான். ஆமா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. ஆனா கூலி கேட்டா மட்டும் அடுத்த தடவை பார்ப்போம். எல்லாம் சேர்த்து மொத்தமா தாரேன். பெரிய லைட்டு மாட்டிட்டான். ஆமா இவையில மாட்டவே முடியாது. அப்படி சொல்லுவான் பாருங்க. இதோ இருக்கின்றானே ஒருவன். இதோ ஒருவனை கொண்டு வந்து கொள்ளு தூண்டில் போட்டு ஆட்டுகிறார்களே. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவனை நீட்டி இடத்து நெஞ்சில சமண்டனும். செத்துரு வரி சாப்பிட்டு சந்தோலி நினைச்சுட்டாலும் செத்துருவோம். அதாவது சண்டை பாவி யாரு கலப்படை செஞ்சவன் சொல்லுவாரா? கலப்படை கந்தசாமி வந்தா. ஆமா ஆமா சுவாமி. என்னவா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி. என்னது? இங்க ஆண்களுக்கு தான் தண்டனை உண்டுமா, பெண்களுக்கு கிடையாதா? எப்பா பெண்களும் தவறு செய்வாங்க, தண்டனையும் உண்டு. இதோ இருக்கின்றாரே இவரை கொண்டு வந்து கொதிக்கிற நெய்யில போட்டு முக்கி முக்கி எடுக்கிறாங்களே அவருக்கு வருவாளே வியாபகம் தான். அப்படியா? நல்லா வெந்தாட்டின்னு சொன்னா பன்னிய வச்சு பக்குவமா தின்னது மாதிரி இது வியாபாரம். ஆமா சூட்டோடு வச்சு தின்னு சாப்பிட்டோடு வச்சு மனுஷனோட கூட்டிட்டு வர சொன்னா தண்ணியெல்லாம் கூட்டு வந்திருக்கு. என்ன சுவை! எப்பா இவள் எப்படிப்பட்ட தவறை செய்தவள் தெரியுமா? எப்படி கொண்ட கணவனிடம் சந்தித்த நாம் பண்ணியவள் சாமல் வைபவள் சாமல் வைபவள் சாமல் வைபவள் இந்த பெண்மணியாரோடு எப்படிப்பட்ட தவறை செஞ்சவள் தெரியுமா? எப்படி சுவாமி? கண்ணவன் கணவனை தாரும் மாறாகவே பேசியவள். எப்பா உனக்கு இந்த லோகம் தேவையில்லை, கைலாச மலைக்கு போயிடலாம் போகலாம் என்று அந்த இடத்தை கடந்து பகவானும் இல்ல நந்தியன் பகவானும் வல்லருக்கமாகவே கண்டானே நல்ல சிவ கைலாசம் எல்லாம் நல்ல
சிவ கைலாசமில்லாய் காலத்தில் 6 வகை ஓலை கமிழ்ந்து பொறுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரை முருகேறும் ஐயா, உலகத்தில் உள்ளோரை முருகேறும் ஐயா. அதாவது கைலாசமலைக்கு வந்தவுடனே சொல்லுகின்றார் இந்த நந்தியின் பகவான், சுவாமி தாங்கள் சொல்லுகிறது போன்று கள்ளபடை வனத்திலே தவம் செய்து கொண்டிருந்த அரக்கனை இதோ அழைத்து வந்திருக்கின்றேன். நல்லது, உன்னுடைய இடமதிலே சென்று அமர்வாய் என்று நந்தியின் பகவானை அனுப்பி வைத்துவிட்டு பார்த்து பகவான் கேட்கின்றார், பக்தரே, ஆண்டு 12 வருடமாக என்ன நினைத்து பாரதமும் இருந்தாயே, உனக்கு என்ன வரும் கேள், நான் தருகின்றேனப்பா. எனது வலது தோண்டுகளை கொண்டு எவர் ஒருவருடைய சிரசுக்கு நேராக வெட்டுகின்றேனோ அவருடைய சிரசானது சுக்கல் சுக்கலாக நொறுக்கும்படியாக அடியவனுக்கு தாங்கள் வரம் தர வேண்டும். பகவான் எத்தனையோ அந்த வல்லரக்கனுக்கு எப்படி வரம் கொடுக்கின்ற வாருங்கள். உனதுடல் பொடிபடவே கேட்ட வரமதுதான் பொடிபட தந்தை நீ கேட்டு வரம் போய் என்று சொல்லுகின்றார். தந்தேன் என்ற வார்த்தை மட்டும் காதிலே கேட்டான். வரம் வாங்க மட்டும் வணங்கினான். வரம் வாங்கி வந்து விட்டான். அழைத்து வந்த நந்தியிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லல, வரம் வந்து பகவான் இடத்துல ஒரு வார்த்தை சொல்லு. நல்லவன் காரியம் சொல்லாம கொள்ளாம வந்துட்டே இருக்கிறான். ஓடி வரும்போது இவனுடைய மனமானது குழப்பமானது அடைகிறது. அந்த நேரத்திலே இந்த மாய்வனாகிய கண்ணன் அந்த வல்லரக்கனை திசை திருப்பி, அதாவது பகவான் பெயரிலே வரத்தை சோதித்து வா என்று அனுப்பி விடுகின்றார். திரும்பி ஓடி வரக்கூடிய நேரத்தில் பார்த்த தேவாதி தேவர்கள் எடுத்த எல்லோரும் ஒரு பொழுது பகவான் ஒரு நந்தவன தோட்டத்திலே அடிவந்தலை புஷ்பத்தில் லிங்கமாக மறைந்திருக்கும் பொழுது பார்த்தால் சிவபெருமான் நம்மை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மைத்துனர் மாயவன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வர வேண்டும் என்று நினைக்க அந்த மாயவனாகிய கண்ணனை மனதில் நினைக்கும் பொழுது மாயவன் எங்கு பிறந்து எப்படி அவதாரங்கள் செய்கிறார் என்று பார்த்தார். ஆயர்வாடி ஊரடியே ஆயர்வாடி ஊரடியே ஊரடியே ஆயர்வாடி ஊரடியே ஊரடியே ஆயருடைய மலையடியே ஆயருடைய மலையடியே மலையடியே ஆயர்வாடி ஊரடியே ஆயர்வாடி ஊரடியே ஊரடியே ஆயர்வாடி ஊரடியே ஆடு மாடுகளை மேய்த்து வரும்படியாக அனுப்பும் பொழுது சிவபெருமான் ஓடி வந்து மாயவனுடைய பாதத்திலே விழுந்தார். சொல்லி அத்தான் வல்லரக்கனை கொன்றுவார்கள் என்று சொல்லி மாயவனை அனுப்பி வைக்க வல்லரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அழகானவர் மோகினி பெண்ணாக வடிவத்தை எடுத்தார். வல்லரக்கன் நாட்டுக்குள்ள வந்து இத பாருங்க, என்னுடைய கணவனோடு சண்டை போட்டு கணவனோடு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு
காலையில என் கணவனுக்கும் எனக்கும் சண்டை. அவங்க புருஷன் வந்துட்டு சண்டைக்கு வரும். ஐயோ அவனுக்கு வயசு என்னை விட நிறைய கூட பாத்தீங்களா? ஆமா 99 வயசா? சந்தேகமா மேல எனக்கு 16. ஆமா. ஐயோ ஒரு பூ வச்சா குத்தோடு சொல்றான், ஒரு வளையல் போட்டா குத்தோடு சொல்றான், எதுவுமே போட விடவே மாட்டேங்கிறான். நீ மேக்கப் போட மாட்டியாமா? அதுதான் அது உடனே திட்டிடுவான். யார் அவனோ? ஆமா. ஐயோ ஐயோ அது மட்டுமா இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்கு மேக்கப் கூட போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா எதுக்குமா வாழ்ந்து போடுறதுல நீ கடவுள்ல மை கூட போட விட மாட்டேங்கிறான். மேக்கப் போடல பியூட்டிஷியன் எப்படி வாழ முடியும்? அதானே கண்ணுல மை போடுறது தப்பா? அது நான் சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனா? அதானே இல்ல அது மட்டும் இல்ல, மை கண்ணுல மட்டும் போடக்கூடாது. கண்ணுல போடலாம், கண்ணுல போடலாம். இத பாருங்க. அது மட்டுமா பக்கத்து வீட்டுல போய் கொஞ்ச நேரம் பேசவே விட மாட்டேங்கிறான். உங்ககிட்ட பேசுறதோட என்கிட்ட நல்லாவே பேசலாம். நல்லா பேசி 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 இந்த பாருங்க, எங்க மத்தியானம் என் மாமனாருக்கும் எனக்கும் ஒரே சண்டை. மாமி யாரு? ஆமா அது ஒரு மாமியாரு. உனக்கு மாமி யாருன்னு பாருங்க. மாமியார் எப்படி தெரியுமா? எப்படி? அது ஒரு ஒடை. என்ன மாமியார் உடனே நீ யாரு? இத பாருங்க, என் வாழ்க்கை அப்படி நாரா இழுத்துட்டே இருக்கு. எங்க என்னம்மா நானும் என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நாத்தனாரு அண்ணி கொழுந்தி அவங்க இவங்க எல்லாரும் இருப்பாங்க. வந்தேன், என்னாச்சு? கடைசியில என் மாமனும் என் மாமியும் இருந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல வேற யாரும் கிடையாது? வெறுத்தரை இல்ல, சுடுகாடும் பக்கத்துல இருக்கு. தூக்கி கொண்டு போய் வச்சிருந்தாலும் மாமியாரு இன்னும் இழுத்துக்கிட்டே வந்தான்னு மாமியாரு வீட்டை விட்டு நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேட்டுக்க. என்னது? அதாவது ஒரு 150 கிராம், கரெக்டா 150 நல்ல மைதா மாவா. ஆமா சரி. ஒரு 200 கிராம் நல்ல வெள்ளை சீனி வாங்கி நல்ல அழகா விரவி தண்ணி ஊத்தி வேற அறிவு கெட்டவன் தண்ணி ஊத்துறாத. தண்ணி ஊத்த கூடாதா? நல்ல அழகா விரவி விரசி சொல்லி சொல்லி திங்கணும். என்ன தின்னு மாவு திண்ணை மாமி வேணுமா? எனக்கு நல்லா இருக்கு, இருங்க ஒரு பிளேட் நிறைய எடுத்துட்டு வரேன் சொல்லி மாமிக்கு முதல்ல நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சோல குடிக்கணும். நாக்குல வச்சு நக்கணும்னு அது ஒரு ருசியா இருக்கும். சீனிக்கும் மைதா மாவுக்கும். பரவாயில்லையா? நம்ம நர்மவா டெய்லி இப்படிதான் தின்னு நம்ம பிள்ளைங்க சொத்தோட அடிச்சுக்கோ போல இருக்க. இன்னைக்கு அவளை திங்க விடக்கூடாது, எல்லாம் நம்ம திங்கன்னு சொல்லி சொல்லி மாமியாருக்கு பல்லு இருக்காது, பல்லு நிறைய இருக்கு. அடி அவ்வளவு மாமியை அள்ளி அள்ளி வாங்கி விடுவாங்க. அண்ணாக்குல கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி பாதி மாவு உள்ள போன அனுபவம் பேசுது. ஓஹோ, எத்தனை பாட்டிக்கு வச்சு கொடுத்தாங்க. இது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த காட்டுக்கு வந்திருப்பேனா மாமியா மாமாங்க எப்பவுமே முடிச்சிருப்பேன். ஐயோ கரெக்டாரு, இப்படி ஒரு சம்பளம் மாமியாங்க வராது. அடுத்த நாள் பேப்பர் பாருங்க, அடுத்த நாள் பேப்பர்ல எப்படி தெரியுமா பேர் வரும்? எப்படி? ரபினா அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் சொல்லட்டுமா? நீ என்னுடைய அரண்மனைக்கு வந்த அண்ணன் உங்கள் ஆடலாம் அடி
பாருங்க. என்னோடு என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் என்று சொன்னால் எனக்கு 7 அடுக்கு மாளிகை இருக்கின்றது. சரி. மேலே ஒரு பால்கனி. மேல பால்கனியா? எவாது? அப்ப நான் வர மாட்டேன். பால்கனின்னு சொன்னா மேல இருந்து பார்த்தா உங்க எல்லாரும் அப்படியா? ஒரு